ஒன்றிய அரசு உயர்ந்த இடத்துல இருக்கிறத நினைச்சுக்கிட்டு புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை குப்பையே நம்ம மேல கொட்ட பார்க்கிறாங்க. அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க கூடாது. 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் 2 பேரை நாம பலி கொடுத்தோம். 1965 நடந்த மொழி போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்களை உயிர் தியாகம் செஞ்சாங்க. இப்பொழுது 2025ஆம் ஆண்டும் மீண்டும் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறாங்க. நாங்கள் 100 பேர் அல்ல, ஆயிரக்கணக்கான உயிரை கொடுத்து தமிழை காக்க, எங்கள் உரிமைகளை காக்க உயிரையும் விட தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். எனவே இதுல தயவு செய்து உங்கள் அரசியல் நுழைக்காதீங்க. நிதி வழங்கவில்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் தலைவருடைய அனுமதியோடு சொல்கின்றேன், விரைவில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்ட களமாக ஆகும். இன்றைக்கு சென்னையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். விரைவில் தமிழ்நாடு முழுவதும் அது போராட்டமாக மாறுவதும் மாறாததும் ஒன்றிய அரசு, பாசிச பாஜக அரசு கைகளில் இருக்கிறது. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யணும். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள்.